வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். சென்னை தியாகராயர் நகரில் திருப்பதி கோயில் நிர்வாகம் பத்மாவதி தாயார் கோயில் ஒன்றை கட்டுகிறது. இதற்காக பூமி பூஜை விழா நடக்கிறது. இந்த விழாவுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பவர் யார்? அவர் காஞ்சிபுரம் சங்கராச்சாரி மடத்தில் இப்போது சங்கராச்சாரியாக இருக்கின்ற சங்கராச்சாரி. இவர் ஏற்கனவே ஜெயேந்திரனோடு சங்கர்ராமன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த ஒரு கிரிமினல் குற்றவாளி. புதுவையில் சிறப்பு நீதிமன்றம் நடத்திய விசாரணையில் இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யாமல் இவர்களை காப்பாற்றிவிட்டது. அவர்கள் மீண்டும் இப்போது சங்கராச்சாரியர்களாக வந்து அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் இவர்கள் கால்களில் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் ஒரு சிறப்பு விருந்தினர். இந்த விழாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிற மற்றொரு நபர் சேகர் ரெட்டி. மோடி பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை கொண்டு வந்தபோது 2000 ரூபாய் புது நோட்டிற்காக மக்கள் வீதிகளில் நீண்ட கியூ வரிசையில் அலைந்து திரிந்ததை நாடு பார்த்தது. அந்த நேரத்தில் இந்த சேகர் ரெட்டிக்கு சொந்தமான நிறுவனங்களில் 260 கோடி ரூபாய்க்கு மேல் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டு சிபிஐ வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கும் அமைச்சருக்கும் மிக நெருக்கமாக இருந்தவர் இந்த சேகர் ரெட்டி. அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு 170 சாட்சியங்களை சிபிஐ தயாரித்தது. 879 ஆவணங்களை இணைத்தது. ஆனால் சிபிஐ இந்த வழக்கிற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி வழக்கை திருப்பி பெற்றுக்கொண்டது. அஇஅதிமுக ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாஜக அரசு தந்த பரிசு இது. ஆக கிரிமினல் கொலை வழக்கில் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல் முறையீடு செய்யாத காரணத்தினால் விடுதலை பெற்ற ஒரு சங்கராச்சாரி சிபிஐ மத்திய அரசினுடைய தயவால் டிமானிட்டைசேஷன் வந்த நேரத்தில் பெரும் தொகையை பதுக்கி அரசுக்கு 270 கோடி ரூபாய் இழப்பை உருவாக்கியதாக வழக்கு தொடரப்பட்டு பிறகு மத்திய அரசால் வழக்கு வாபஸ் பெறப்பட்ட ஒரு சேகர் ரெட்டி. இவர்கள்தான் இப்போது இந்த பக்தி திருக்கோலத்தில் திருப்பதி கோயில் விழா நிகழ்ச்சிக்கான கதாநாயகர்கள். ஆந்திர மாநில அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பசு வழங்கப் போகிறதாம். அந்த விழாவை இவர்கள் இருவரும் சேர்ந்து துவக்கி வைக்கப் போகிறார்கள் என்று ஏடுகளில் செய்தி வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை அனுபவிக்க வேண்டிய ஒருவர் மறைந்து விட்டார். அவர் புரட்சி தலைவி என்கிறார்கள். அவரோடு இணைந்து சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட சசிகலா தியாகத்தின் உறைவிடம் என்று கூறுகிறார்கள். இவர்களெல்லாம் தியாகிகள் ஆகிவிடுவார்களா என்று பொது ஒழுக்க சீலர்களைப் போல வைதிகர்கள் வேத மரபில் வந்தவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு ஏதோ பொது ஒழுங்கிற்கு இவர்கள் அவதாரம் எடுப்பதைப் போல பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய யோகிதையையும் பார்த்தால் இந்த நாற்றம்தான் இருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.